நல்லா பாலேறி வெயிட் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது மாதிரி வந்து வரக்கூடிய நெல்மணிகள் நல்ல சந்தை மதிப்புள்ளதாகவும் நல்ல வந்து ஒரு ஷைனிங் பார்க்குறதுக்கு வந்து ஒரு சந்தையில் கொண்டு போனால் நம்ம நெல்மணியை முதலாவதாக அவங்க வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய மாதிரி பண்ண முடியும். இதே மாதிரி ஜிப்ரலிக் ஆசிட். அடுத்து வந்து மைக்ரோநியூட்ரியன் லிக்விட் ஃபார்மில் உள்ளது 1/4 லிட்டர் அல்லது வந்து நல்ல கீலேட்டட் ஃபார்மில் உள்ளது 250 கிராம், 250 மில்லி அல்லது 250 கிராம். இரண்டுமே திரவ நிலையிலையும் இருக்குது, அதாவது பவுடர் ஃபார்ம்லையும் இருக்குது. ஏதாவது ஒன்று நல்ல கம்பெனியாக வந்து வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கொடுக்கக்கூடியது வந்து பொட்டாசியம் நைட்ரேட். இதை வந்து கொடுக்குறது மூலமாக ஏக்கருக்கு வந்து 1/2 கிலோ பொட்டாசியம் நைட்ரேட் கதிர்கள் வருவதற்கு சற்று முன்பாக பொட்டாசியம் நைட்ரேட் கொடுக்கலாம். பொட்டாசியம் நைட்ரேட் மிக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த இலைவழி தெளிப்பு உரம். பொட்டாசியம் நைட்ரேட் வந்து ஏக்கருக்கு ஒரு 500 கிராம் கொடுக்கலாம். இது கொடுக்கும்போது வந்து கதிர்கள் வந்து நல்ல எடை உள்ளதாகவும் ஒன்றாக வருவது, அது மாதிரி வந்து அதிக எடை மற்றும் அதிக தனி மணியினுடைய எடை, அது நெல்மணியினுடைய எடை வந்து நல்ல எடை வரக்கூடியதாகவும் ஓவராலாக வந்து நமக்கு வந்து நல்ல டன்னேஜ் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். இதை வந்து தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா இது 3 செய்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த பூச்சிகள், குறிப்பாக அந்த கதிர் நிலையில் தாக்கக்கூடிய பூச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த சில பகுதிகளில் வந்து அந்து பூச்சிம்பாங்க, அன்னப்பூச்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய கதிர்களை தாக்கக்கூடிய கதிர்நாவாய் பூச்சி மற்றும் சில வகையான வண்டுகளை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம தாராளமாக ஏக்கருக்கு 250 மில்லி சைபர்மெத்ரின் 10EC, ஏக்கருக்கு 250 மில்லி சைபர்மெத்ரின் 10ECயை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். சைபர்மெத்ரின் 10EC வந்து ஏக்கருக்கு 250 மில்லி. இதை வந்து குறிப்பாக வந்து கதிர்கள் ஒரு 10% மேலே வந்த உடனே நம்ம வந்து இதை ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இந்த கதிர்நாவாய் பூச்சி உட்பட அனைத்து பூச்சிகளும் கட்டுப்படும். சைபர்மெத்ரினை காட்டிலும் இன்னும் சிறப்பாக எதுவும் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் பெந்தோயேட் அப்படின்னு சொல்லக்கூடியது பெண்டால் அப்படிங்கிற பேரில் வருது. இதுவும் ஏக்கருக்கு வந்து 250 மில்லி கொடுக்கலாம். ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும். ஒன்று சைபர்மெத்ரின் 10EC 250 மில்லி per ஏக்கர் கொடுக்கலாம். 100 லிட்டர் தண்ணியில் கரைச்சி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அதில் சைபர்மெத்ரின் இல்லை அப்படின்னா தாராளமாக பெண்டால் கொடுக்கலாம். சைபர்மெத்ரினை காட்டிலும் இன்னும் சிறப்பாக இருக்கும். பெண்டால்னு சொல்லக்கூடியது பெந்தோயேட் அப்படிங்கிற பேரில் வரும். இதுவும் வந்து ஏக்கருக்கு 250 மில்லி தாராளமாக போகுது. இது கொடுக்கலாம். இது 2 தவிர வந்து பார்த்திங்கன்னா சைபர்மெத்ரின் 25EC இருக்கும். சைபர்மெத்ரின் 25EC வந்து பார்த்திங்கன்னா இன்னும் புழுக்கள் மற்றும் அனைத்து வகையான புழுக்கள் தந்தால் கூட அதையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது. வண்டுகள், புழுக்கள் மற்றும் இந்த கதிர்நாவாய் பூச்சி உட்பட எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடியது சைபர்மெத்ரின் 25EC. இதுவும் ஏக்கருக்கு 250 மில்லி. இதில் ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும். ஏதாவது ஒன்று கொடுத்து இந்த பூச்சிகளை வந்து மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தலாம். இதன் மூலமாக நமது கதிர்கள் மற்றும் தானியங்கள் வந்து சேதமடைவதை தவிர்த்து நம்ம வந்து ஒரு முழுமையான மகசூல் பெற முடியும், நல்ல ஒரு லாபம் பெற முடியும். அது வந்து குறிப்பான அந்த காலகட்டங்களை கவனித்து நம்ம அடிக்க வேண்டியது முக்கியமானது. அது மாதிரி கதிர்கள்